தியேட்டரே கொண்டாடுற மாதிரி ஒரு கில்லி மாதிரி படம். நீங்க முன்னாடி கேட்ட கேள்விக்கு தான் பதில் சொல்லணும். சூர்யா வந்து என்ன மாதிரி படம் நடிச்சிருக்காரு தெரியுமா? அயன் நடிச்சிருக்காரு, வேல் நடிச்சிருக்காரு, ஆறு நடிச்சிருக்காரு, சிங்கம் நடிச்சிருக்காருன்னு சொன்னீங்கல்ல. விஜய் வந்து கில்லி நடிச்சிருக்காரு, திருப்பாச்சி சிவகாசி நடிச்சிருக்காரு. ஆனா இப்ப லாஸ்ட் 10 இயர்ஸ்ல அந்த மாதிரி படம் வந்ததா? இனிமே எனக்கு தெரிஞ்சு ஒரு 10-15 இயர்ஸ்ல இந்த மாதிரி நம்ம கில்லி மாதிரி படங்களோ போக்கிரி மாதிரி படங்களோ வர்றதுக்கு எத்தனை படங்கள் வரும்? அஸ்வத் மாரிமுத்து டிராகன் எடுத்தவர்லாம் வந்து நிஜமாவே ப்ராப்பர் டைம் போட்டு ஸ்கிரிப்டுக்கு ஒரு டைம் போட்டு படம் பண்றாரு. புது டைரக்டர் படம் பண்ணவங்க, ஒரு படம் பண்ணவங்க, 2 படம் பண்ணவங்க ஒரு 50 பேர் கேளுங்க. எல்லாருமே விஜய்க்கு ஒரு கதை வச்சிருப்பாங்க, அஜித்துக்கு ஒரு கதை வச்சிருப்பாங்க. கண்டிப்பா அந்த கதை இப்போ விஜய் அஜித்துக்கு பதிலாக சூர்யா பண்ணலாம், சிவகார்த்திகேயன் பண்ணலாம், யார் வேணா பண்ணலாம். இப்போ ஒரு படத்தில் வந்து நான் 2019 நான் ஒரு படம் பார்க்குறேன். அந்த படத்தில் வந்து ஒரு ஹீரோ ஒரு பொண்ணோட பிராஸ் ட்ராக் வெளியே தரும்போது இந்த பொண்ணுக்கு 2 மணி போட்டுருக்கலான்னு சொல்லிட்டு ஹீரோட ஃப்ரெண்ட்ஸும் சிரிச்சுப்பாங்க. ஓகே, அதை நான் எந்த ரிவ்யூவராவது அவங்க ரிவ்யூவில் சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தேன். அதை அவங்க சொல்லுங்க போது அவங்களுக்கு பிரச்சனையா தெரியலையா, இல்லை எனக்கு மட்டும் தான் பிரச்சனையா தெரியுதா, தியேட்டரில் சில பேர் சிரிக்கிறாங்களேங்கிறது. ஒரு பொண்ணோட பிராட் ஸ்டார் தெரியுது, அதை வச்சு இந்த பொண்ணு 2 மணி போட்டுருக்காளான்னு சொல்றது எப்படி ஹியூமராக இருக்குங்கிறது யாருமே பேசலையே. எனக்கு ரொம்ப சர்ப்ரைஸாக இருந்தது. லாஸ்ட்டாக தமிழில் நான் இந்த படத்தையும் லாஸ்ட் 6 months பெருசாக ரோஸ்ட் பண்ணல நினைக்கிறேன். ரோஸ்ட்டுங்கிறது நான் எப்போ நான் பண்ணுவேன்னா, இப்போ எல்லைக்கு படம் வந்து எனக்கு ஒர்க் ஆகலை. நிறைய பேர் கேட்டாங்க ஏன் நீங்கள் ரோஸ்ட் போடல அப்படின்னு நிறைய பேர் கேட்டாங்க. சில பேர் கருப்பு படத்துக்கு கேட்டாங்க ரோஸ்ட் போடலன்னு. ரோஸ்ட்டுங்கிறது அதுக்கு ஒரு தகுதி இருக்கணும், ரோஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு தகுதி இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் நிறைய ரிவ்யூவர்ஸ் வந்து நடிச்சுட்டு இருக்காங்க படங்களில். நம்ம நிதிஷ் பிரசாந்தாக இருக்கட்டும், கோடாங்கி வடிவேலன் அவங்களா இருக்கட்டும், இவங்கெல்லாம் வந்து படத்தில் வந்து நடிக்கிறாங்க. உங்களுக்கு அந்த மாதிரி அழைப்பு ஏதாச்சும் வந்துச்சா? எனக்கு ஆன் ஸ்க்ரீனில் வந்து என்ன சில பேர் கிண்டல் பண்ணுறதே நான் பார்த்துருக்கேன். யூடியூப் மகேஷ் பாபு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம எப்படிங்க இவ்வளோ ரோஸ்ட் பண்ணி சிரிக்க வைக்கிறீங்க, நீங்கள் சிரிக்காமல் பண்ணுறீங்கன்னா இப்போ நீங்கள் ஒன்றுமே இல்லாத விஷயத்தை வச்சு துரந்தர் 2 வந்து ஒரு 2000 கோடி கிட்ட 1800 கோடி கிட்ட வசூல் பண்ணாங்க. விஜய் அவர்கள் விட்டு சென்ற இடம் வந்து நிரப்பப்படும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? யார் மூலியமா நிரப்பப்படும் நினைக்கிறீங்க சினிமாவில்? நிரப்பப்படும், கண்டிப்பாக நிரப்பப்படும். அது சிவகார்த்திகேயனா இருக்கலாம், இல்லை இப்போ சூர்யா ஒரு ஹிட் கொடுத்துருக்காரு அவராக இருக்கலாம். ஓகே, அப்போ அஜித்தா இருக்கலாம். ஏன்னா அஜித்துக்கு எப்பவுமே அவர் ஒரு என்ன கம்ப்ளைண்ட் சொல்லுவாங்கன்னா, அவர் லாஸ்ட் 10 இயர்ஸாவே பெருசாக இன்ட்ரெஸ்ட்டோட நடிக்கல, அவர் ஃபேன்ஸ்க்காக தான் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ யார் வேணா இருக்கலாம், இல்லை புதுசாக யாராவது ஒருத்தர் கூட வரலாம், பிரதீப் ரங்கநாதன் அந்த மாதிரி ஒருத்தர் வரலாம், எப்படி வேணா இருக்கலாம். ஆனால் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இண்டஸ்ட்ரியோட ட்ரெண்டே நிறைய மாறிடுச்சு. இப்போ உங்களுக்கு என்ன வயசுன்னு எனக்கு தெரியல, பட் 23. ஓகே, அப்போ பெரிய டிஃபரன்ஸ் தான். எனக்கு 38 ஆக போகுது, 38 முடிய போகுது. ஸோ ஒரு 15 அந்த வருஷம் டிஃபரன்ஸ் இருக்கு இல்லையா? அப்போ பார்த்தீங்கன்னா இங்கே அத்தனை ஸ்டார்ஸ் இருந்தாங்க. ஒரு மாஸ் படம் பண்ணுறதுக்கு அத்தனை ஸ்டார், ரஜினி கமல் தாண்டி நிறைய பேர் இருந்தாங்க. அப்போ தான் விஜய் அஜித் வந்தாங்க, விக்ரம் சூர்யா இருந்தாங்க, நிறைய பிரசாந்த்லாம் இருந்தாங்க. அதே நீங்கள் ஹிந்தியில் பார்த்தீங்கன்னா அமீர் கான், ஷாருக் கான் இருந்தாங்க. இப்போ ஹிந்தியில் அந்த மாதிரி யாருமே இல்லை. அதாவது நான் எப்படி சொல்றேன்னா, அமீர் கான், ஷாருக் கான் பண்ண மாதிரி படங்கள் பண்ணுறதுக்கு இன்னைக்கு யாருமே இல்லை. ரன்பீர் பண்ற டைப் ஆஃப் ஃபிலிம்ஸ் வேற மாதிரி இருக்கு. நீங்க ஹாலிவுட் எடுத்துக்கிட்டீங்கன்னா அங்க வில் ஸ்மித் மாதிரி இருப்பாங்க, டாம் க்ரூஸ் மாதிரி இருப்பாங்க. இப்போ அந்த டைப் ஆஃப் ஃபிலிம் பண்றதுக்கு ஒரு பெரிய வேக்யூம் இருக்கு. சேம் கோஸ் டு மற்ற இதுவும் ஜாக்கி ஜான் மாதிரி ஒருத்தர்லாம் இப்போ இல்லை. ஸோ அந்த ஒரு வேக்யூம் பெர்மனண்டா ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. அதாவது நீங்க தியேட்டரே கொண்டாடுற மாதிரி ஒரு கில்லி மாதிரி படம். நீங்க முன்னாடி கேட்ட கேள்விக்கு தான் பதில் சொல்லணும். சூர்யா வந்து என்ன மாதிரி படம் நடிச்சிருக்காரு தெரியுமா? அயன் நடிச்சிருக்காரு, வேல் நடிச்சிருக்காரு, ஆறு நடிச்சிருக்காரு, சிங்கம் நடிச்சிருக்காரு நீங்க சொன்னீங்கல்ல. விஜய் வந்து கில்லி நடிச்சிருக்காரு, திருப்பாச்சி சிவகாசி நடிச்சிருக்காரு, அதோட சூப்பரான படம்லாம் நடிச்சிருக்காரு, போக்கிரி மாதிரி படம்லாம் நடிச்சிருக்காரு. ஆனா இப்ப லாஸ்ட் 10 இயர்ஸ்ல அந்த மாதிரி படம் வந்ததா? கேள்விக்குறிதான். ஏன்னா அப்ப இருந்த அந்த ட்ரெண்டும் வேற. அப்ப எல்லாரும் வந்து டைரக்டரா இருந்து அசிஸ்டன்ட் டைரக்டரா இருந்து அவங்க எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து ஃபிலிம் எடுப்பாங்க. இப்ப நம்ம படம் எடுக்கிறவங்க நிறைய பேர் வந்து படம் பார்த்து படம் எடுக்கிறவங்க நிறைய பேர் வந்திருக்காங்க. ஷார்ட் ஃபிலிம் பண்ணிட்டு வந்துடுறாங்க. அதெல்லாம் தப்புன்னு சொல்லல. ஒரு இலக்கிய பின்னணியோ ஒரு புத்தக வாசிப்போ அந்த மாதிரி இல்லாம இப்போ நீங்க எவ்வளவோ நாவல்ஸ் நீங்க இப்போ ஹாலிவுட்ல ட்ரெண்ட் லாஸ்ட் 20 இயர்ஸாவே வந்து எக்கச்சக்கமான நாவல்ஸ் தான் வந்து அவங்க அடாப்ட் பண்ணி படமா எடுக்கிறாங்க. அது இங்க பண்றது வெற்றிமாறன் மட்டும் தான் பண்றாரு, வேற சில பேர் பண்றாங்க. இப்போ அஸ்வத் மாரிமுத்து டிராகன் எடுத்தவர்லாம் வந்து நிஜமாவே ப்ராப்பர் டைம் போட்டு ஸ்கிரிப்டுக்கு ஒரு டைம் போட்டு படம் பண்றாரு. இப்போ எஸ்யூ அருண்குமார் அந்த மாதிரி ஒரு முடிச்சிருவாங்க. ஆமா, அந்த மாதிரி வர்றவங்க இருக்காங்க. ஆடியன்ஸை ரெஸ்பெக்ட் பண்ணி வர்றவங்க ரொம்ப கம்மி தான் இப்போ. ஸோ எனக்கு தெரிஞ்சு இப்போ விஜயோட வேக்யூமே யாரும் ஃபில் பண்ண முடியாது. ஆனா விஜய் மாதிரி படங்கள் பண்றதுக்கு யாராவது ஒருத்தர் வரலாம், இல்ல வராமலும் போகலாம். ஏன்னா படம் இனிமே எனக்கு தெரிஞ்சு ஒரு 10-15 இயர்ஸ்ல இந்த மாதிரி நம்ம கில்லி மாதிரி படங்களோ போக்கிரி மாதிரி படங்களோ வர்றதுக்கு எத்தனை படங்கள் வரும்? முன்னாடி வருஷத்துக்கு மாதிரி ஒரு 10 படம் வரும். இப்போ ஒரே வருஷத்துல போக்கிரி, பில்லா, சிவாஜி எல்லாம் வந்தது. அந்த மாதிரி இப்போ நீங்க படம் வந்து வர்றது ரொம்ப கம்மி தான். ரொம்ப ரொட்டீனா, ரொம்ப முண்டேனான ஃபிலிம்ஸ் தான் வந்துட்டு இருக்கு. ஸோ இது எப்படி இருக்குங்கிறது தெரியல. பட் விஜயோட வேக்யூமே யாரும் ஃபில் பண்ண முடியாது. அவர் பண்ண மாதிரி படங்கள் பண்றதுக்கு அவருக்குன்னு எழுதப்பட்ட கதைகள் இருக்கும்ல. இப்போ நீங்க இண்டஸ்ட்ரியில போய் கேளுங்க, ஒரு புது டைரக்டர் படம் பண்ணவங்க, ஒரு படம் பண்ணவங்க, 2 படம் பண்ணவங்க ஒரு 50 பேர் கேளுங்க. எல்லாருமே விஜய்க்கு ஒரு கதை வச்சிருப்பாங்க, அஜித்துக்கு ஒரு கதை வச்சிருப்பாங்க. அந்த கதை இப்போ
விஜய் அஜித்துக்கு பதிலாக சூர்யா பண்ணலாம், சிவகார்த்திகேயன் பண்ணலாம், யார் வேணா பண்ணலாம். ஓகே. இன்னொரு கேள்வி என்னன்னா, இப்போ நம்ம மூவிஸ், இந்த சினிமா, பாலிடிக்ஸ் எல்லாமே தள்ளி வச்சுருவோம். உங்கள பத்தி சொல்லுங்க. நீங்க எப்படி இந்த ரிவ்யூவரா ஆனீங்க? இந்த ப்ராசஸ்க்குள்ள எப்படி வந்தீங்க? இப்போ உங்களுக்கு கிரிட்டிக் ஸ்டார்ட்டிங்ல இருந்தே ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டா உங்களுக்கு? கிரிட்டிக்னு சொல்றத விட சினிமா பத்தி பேசுறது ரொம்ப எப்பவுமே சினிமா இன்ட்ரெஸ்ட். பேசுறது பிடிக்கும். ஓகே. நான் ஒரு 5th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கும்போது லீவ்ல வாலி படம் வந்தது. ஓகே. படம் பார்த்துட்டு நம்ம அப்பெல்லாம் என்ன பண்ணுவோம்னா, இப்போ எல்லாருமே எல்லார் படத்தையும் பார்க்க மாட்டாங்க. ஓகே. ஓகே, என் வீட்ல அப்பா அம்மா 2 பேரும் பயங்கரமான மூவி பஃப், அதனால எல்லா படத்தையும் நான் பார்த்தேன். ஸோ இப்போ லீவ் முடிஞ்ச "ஏய் நீ லீவ்ல இந்த படம் பார்த்தியா, அந்த படம் பார்த்தியான்னு" பேசும்போது, என்னோட சீனியர் ஒருத்தருக்கு பஸ்ல நான் வாலி படம் கதையை சொல்லும்போது, அவரு "ஏய் ரொம்ப நல்லா கதை சொல்ற" அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு அப்ப இருந்து நான் கதை ஒரு 5th ஸ்டாண்டர்ட் டைம்ல இருந்தே வந்து அந்த சீன் பை சீன் சொல்றது அதெல்லாம் வந்து பிடிக்கும். ஓகே. ஸ்கூல்ல என் கூட அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நிறைய பேர் வந்து பயங்கரமான மூவி பஃப்ஸ் தான், எல்லா படத்தையும் பார்க்குறவங்க. இன்னொன்று, திண்டுக்கல், மதுரை மாதிரி ஊரில் உங்களுக்கு எந்த என்டர்டைன்மெண்ட்டும் கிடையாது. அங்கே பீச் கிடையாது, எதுவும் கிடையாது. தியேட்டர் தான் ஒரே என்டர்டைன்மெண்ட். நீங்கள் தமிழ்நாட்டிலே ரொம்ப ஹார்ட் கோர் மூவி ஃபேன்ஸ் இருக்கிறவங்க எந்த ஊர்னு பார்த்தீங்கன்னா, திண்டுக்கல், மதுரை அந்த சரௌண்டிங்கில் இருக்கிறவங்க தான் நிறைய பேர் இருப்பாங்க. சினிமா வந்து அவங்களோட லைஃப்ல ஒரு இதாக ஒரு அங்கமாக இருக்கும். ஓகே. அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஒரு பேக் ட்ராப்ல வந்தனால எனக்கு அது இருந்தது. அண்ட் நான் ஒரு 10th முடிச்சோடனே எனக்கு சினிமாக்குள்ளே போகணும்னு ஆசை இருந்தது. நான் போகணும்னு நினச்சேன். பட் ஃபேமிலி சுச்சுவேஷன்ஸ்னால போக முடியல. டிகிரி முடித்தேன், MBA முடித்தேன். சென்னை வந்த பின்னால் கூட எனக்கு அந்த ஆசை இருந்தது. இயக்குனராவா, நடிகரா? இயக்குனரா. இயக்குனர். நடிகர்லாம் இல்லை. ஓகே. ஸோ இயக்குனராக போகிறது வந்து ஒரு ஒரு என்னோட கான்டாக்ட்ஸ். நான் வந்து அந்த டைம்ல ரிவ்யூ எழுத ஆரம்பிச்சேன். ஓகே. ஓகே, நான் இங்கே இருக்கிற ஒரு சில லீடிங் சைட்ஸ்க்கு எழுத ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் துபாய் பேஸ்டு ஒரு தமிழ் வெப்சைட்டுக்கு எழுதிட்டு இருந்தேன். ஓகே. அது போய் என்னோட ஓன் பிளாக் ஒன்று இருந்தது. ஃபேஸ்புக்லேயும் எழுதிட்டு இருந்தேன். ஓகே. ஸோ எழுதிட்டு இருக்கும்போது அந்த கான்டாக்ட்ஸ் மூலமாக ஒரு பெரிய டைரக்டர், ஓகே, ஒரு பெரிய டைரக்டர், ரொம்ப பெரிய ஸ்டார், டாப் 5ல இருக்கிற ஒரு ஸ்டார் வச்சு ஒரு படம் பண்ணுறதா இருந்துச்சு. அந்த படத்தில் நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக, லாஸ்ட் அசிஸ்டண்ட்டாக சேர மாதிரி, ஃபர்ஸ்ட் அசிஸ்டண்ட்டாக சேர மாதிரி இருந்தது. பட் அப்போ டைம் ஒரு இந்த படத்தில், தீரன் படத்தில் வர மாதிரி கன்னா இல்லை ஃபோனா அப்படின்னு எடுக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருந்தது. எதை எடுக்கலாம் அப்படிங்கும்போது எனக்கு கமிட்மெண்ட் காரணமாக கண்டிப்பாக இப்போ நான் வந்து என் ட்ரீம் எடுத்துட்டு அந்த டைமில் என் வீட்டில் நான் தான் சோல் பிரெட் வின்னராக இருந்தேன். ஓகே. ஸோ நான் அந்த டைமில் அப்போவே எனக்கு 26 வயசு. ஓகே. இப்போ நவ் ஆர் நெவர் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அதை நான் ஒதுக்கி வச்சுட்டு நான் ரிவ்யூஸ் பண்ணுறதை நான் கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சேன். ஸோ அதுக்கப்புறம் ஒரு 2-3 இயர்ஸ் கழிச்சு NDTVயில் கிடைச்சது. ஸோ இது எல்லாமே எப்படின்னா, நான் HR ஒர்க் பண்ணிக்கிட்டே பார்ட் டைமாக பண்ணது தான். ஓகே. எல்லாமே இப்போ வரைக்கும் நீங்கள்? ஆமாம். ஓகே. ஸோ அப்போது NDTVயில் ஒரு பார்ட் டைமாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஓகே. அதுலேருந்து நான் வீடியோ ரிவ்யூஸும் பண்ண ஆரம்பித்தேன். வீடியோ ரிவ்யூஸ் ஆக்சுவலாக வீடியோ ரிவ்யூ பண்ண எனக்கு பிடிக்காது. ஏன்னா எனக்கு எழுத தான் பிடிக்கும். அப்புறம் இன்டர்வியூஸ் நிறைய எடுக்க ஆரம்பித்தேன். இப்போ ஜெயம் ரவி, ஆக்டர் ஜெயம் ரவி, டைரக்டர் விஷ்ணுவர்தன், டைரக்டர் ராஜா, மோகன் ராஜா, அப்புறம் மோகன் ராஜா சார் உங்களுடைய ஷார்ட் ஃபிலிம் கூட ஷேர் பண்ணியிருந்தாரு. ஆமா, டைரக்டர் கோபி நயினார், அந்த மாதிரி நிறைய பேர் ஒரு அந்த டைம்ல அந்த பீரியட்ல இன்டர்வியூ பண்ணிட்டு இருந்தேன். ஓகே. அதுக்கப்புறம் NDTV தமிழ் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் திரும்ப வெப்சைட்ஸுக்கு எழுதிட்டு இருந்தேன். ஓகே. ஒரு பீரியட்ல என்னாச்சுன்னா, எழுதுற பழக்கமும் எழுதுறத வாசிக்கிற பழக்கமும் ரொம்பவே குறைஞ்சிருச்சு. ஓகே. ஓகே. ஸோ கண்டிப்பா வீடியோங்கிற ஒரு இதுக்கு மாறணும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் இருந்தது. லிட்டரலா பார்க்க முடிஞ்சது. வாசிப்பு பழக்கம் இருக்கிறவங்களும் கம்மி, தமிழை கரெக்டா எழுத படிக்க தெரியறவங்க இல்ல வாசிக்கிறதுக்கான பொறுமை இருக்கிறவங்க ரொம்ப கம்மியாயிட்டாங்கன்னு தெரிஞ்சது. டிஜிட்டல் பயங்கரமா பூம் ஆக ஆரம்பிச்சு. ஆமா, பூம் ஆரம்பிச்சது ஆஃப்டர் ஜியோக்கு அப்புறம். 2019ல நான் சேனல் ஸ்டார்ட் பண்ணேன். என்னோடது வந்து கொஞ்சம் கொஞ்சமா கிளிக் ஆச்சு. ஓகே. ஸோ நான் ஸ்டார்ட் பண்ணும்போதே நான் என்ன டிசைட் பண்ணியிருந்தேன்னா, நாட் ஒரு ரெகுலர் மூவி ரிவ்யூவாக இருக்கக்கூடாது, அதில் இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் ஆஸ்பெக்ட்ஸும் பேசணும். ஓகே. பாலிடிக்ஸ்னா அது விமனுக்கு அகைன்ஸ்டான பாலிடிக்ஸாக இருக்கலாம், ஃபுட் பாலிடிக்ஸாக இருக்கலாம், ஒரு படத்தில் இருக்கிற ஒரு பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸ் பற்றியும் பேசணும். அதுதான், மற்ற யாரும் பண்ணாதது நம்ம பண்ணணுங்கிறதெல்லாம் கிடையாது. எது எனக்கு கன்சர்னாக தெரிஞ்சது. இப்போ ஒரு படத்தில் வந்து நான் 2019ல நான் ஒரு படம் பார்க்குறேன். அந்த படத்தில் வந்து ஒரு ஹீரோ ஒரு பொண்ணோட பிரா ஸ்ட்ராப் வெளியே தரும்போது இந்த பொண்ணுக்கு 2 பனியன் போட்டுருக்கான்னு சொல்லிட்டு ஹீரோட ஃப்ரெண்ட்ஸும் சிரிச்சுப்பாங்க. ஓகே. அதை நான் எந்த ரிவ்யூவராவது அவங்க ரிவ்யூல சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தேன். அதை அவங்க சொல்லுங்கும் போது அவங்களுக்கு பிரச்சனையா தெரியலையா, இல்லை எனக்கு மட்டும் தான் பிரச்சனையா தெரியுதா, தியேட்டர்ல சில பேர் சிரிக்கிறாங்களேங்கிறது, ஒரு பொண்ணோட பிரா ஸ்ட்ராப் தெரியுது, அதை வச்சு இந்த பொண்ணு 2 பனியன் போட்டுருக்காளான்னு சொல்றது எப்படி ஹியூமரா இருக்குங்கிறது யாருமே பேசலையே. எனக்கு ரொம்ப சர்ப்ரைஸா இருந்தது. அது அப்புறம் என்கிட்ட சேனல்லாம் இல்லை. ஸோ இந்த மாதிரி விஷயமும் என்ன புஷ் பண்ணுச்சு. ஓகே, நம்ம இதை பேசணும். ஒரு சமூக பொறுப்புள்ள ஒரு ரிவ்யூவரா. சமூக பொறுப்பு அந்த அளவுக்குலாம் சொல்ல வேணாம். நீங்க அவ்வளோ சமூக பொறுப்புலாம் இல்லை. இப்போ நீங்க ரோட்ல போகும்போது யாரோ உங்க தங்கச்சியோ ஒய்ஃபோ யாரையோ பார்த்து அந்த மாதிரி ஒருத்தர் வந்து இந்த பொண்ணு 2 மணின்னு போட்டிருக்குன்னு சொன்னாங்க அப்படின்னா, அது ஜோக்குன்னு நினைப்பீங்களா, அவனை சப்புன்னு ஒரு அற விடுவீங்களா? அதை ஒரு ஹீரோ பண்றாரு, டாப் 5ல இருக்கிற ஒரு ஹீரோ பண்றாருங்கும் போது எனக்கு ரொம்ப இன்னும் கன்சர்னா இருந்தது. அது சமூக பொறுப்பே கிடையாது, அது சுயநலம் தான். ஓகே, அந்த மாதிரி விஷயத்த பேசணும்னு நினைச்சதுதான்
இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டிக்கிலோனான்னு ஒரு படம் வந்தது. ஆமா. அந்த படத்துல வந்து ஒருத்தர் வாக்கிங் ஸ்டிக் வச்சு நடப்பாரு. ஒரு பிசிக்கலி டிசேபிள் பர்சன் ஒருத்தர் ஓகே. இருப்பாரு. ஒரு மாற்றுத்திறனாளி ஒருத்தர் கையில குச்சி வச்சு நடப்பாரு. அதை பார்த்து சைடு ஸ்டாண்டு அப்படின்னு யோகி பாபு சொல்லுவார். அதை நான் என் ரிவ்யூல மென்ஷன் பண்ணியிருந்தேன். அதை வந்து மாற்றுத்திறனாளிகள் சங்கம் எஸ்கலேட் பண்ணி அந்த ரொம்ப அது பெரிய இதா போச்சு. அந்த மாதிரி விஷயம் அது எஸ்கலேட் பண்ணணுங்கிறது நம்ம இது கிடையாது. பட் மத்தவங்க பேசாதப்போ நம்ம அதை பேசணும். ஒரு இதெல்லாம் நார்மலைஸ் பண்ணாதீங்க பண்ணாதீங்க. ஏன்னா ஆப்வியஸா இதோட ரீச் என்னங்கிறது எனக்கு பின்னால தெரிய ஆரம்பிச்சது. ஏன்னா நான் ரிவ்யூ வந்து நான் 2012 இருந்து எழுதுறேன். ஓகே. ஆல்மோஸ்ட் இப்போ ஒரு 14 வருஷம் ஆகுது. சேனல் ஆரம்பிச்சு 2019 இப்போ வரைக்கும் ஒரு 7 வருஷம் தான் ஆகுது. ஓகே. ஆனா அந்த 7 வருஷத்துல நான் சேனல் ஆரம்பிச்சு ஒரு விதின் 1 இயர்க்குள்ள எனக்கு நிறைய பல முன்னணி டைரக்டர்ஸ்ல இருந்து நிறைய பேர் ஃபாலோ பண்ணும்போது ஓகே இது இத்தனை பேருக்கு ரீச் ஆகுதுங்கும் போது அப்ப இன்னும் கூடுதல் பொறுப்பு இருக்கு இதுல. அதை பார்த்து யாராவது மாத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதை ரீதிங்க் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதை அடுத்த படத்துல ரிப்பீட் பண்ணாம இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படிங்கறத அந்த பொறுப்பு அது கண்டிப்பா இருந்துச்சு. சில பேர் கேட்பாங்க. சில பேர் வந்து நான் வந்து இன்னொன்னு வந்து இப்ப நம்ம படம் பார்க்கும்போது படத்துக்கு நம்ம ஃபுல் அட்டென்ஷன் கொடுப்போம். ஓகே. படத்துல நிறைய விஷயம் போகும். நம்ம எல்லாத்தையுமே நம்ம வந்து மைண்ட்ல நோட் பண்ண சில விஷயம் மறந்துடுவோம். ஒரு படத்துல ஒரு விஷயம் தப்பா இருக்குன்னா நம்ம ஃபாலோவர்ஸ் நிறைய பேர் கமெண்ட் பண்ணுவாங்க. நீங்க இதை பத்தி பேசுவீங்கன்னு நினைச்சேன், நீங்க பேசல அப்படின்னு சொல்லும்போது அது ஓகே. நம்ம பேசாட்டில அவங்கள நமக்கு ஓகே இதெல்லாம் இந்த அளவுக்கு ஒரு படத்தை இப்படி அணுகலாம் அப்படின்னு மாற்ற முடியுதுங்கும் போது அது கண்டிப்பா ஒரு பொறுப்பா தான் அவங்கள வந்து நம்மளுடைய பார்வையில பார்க்க வச்சிருவோம். ஏன்னா இப்போ வந்து நீங்க ஒரு இப்பவும் நம்ம 30 வருஷம் முன்னால வந்து கவுண்டமணி காமெடி பச்சிருப்போம். கார்பெட் மண்டையாங்கிறது பார்த்தா நமக்கு சிரிப்பு வரும். ஆனா நமக்கு உள்ள தோணல தப்பு அப்படின்னு. இன்னைக்கு அதை யாரும் பேச முடியாது. எனக்கு தெரிஞ்சு ஆர்ஜே பாலாஜி அவர்கள் கூட இதை வச்சு ஒரு விஷயம் சொல்லியிருப்பாரு. அந்த நிறைய கவுண்டமணி சாருடைய காமெடிஸ் அவங்களையுமே அதை திருத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம உங்களுடைய ரிவ்யூஸ்க்கு நார்மலான பீப்புள்ஸ் மட்டும் ஃபேன்ஸ் இல்லாம திரையுலகை சேர்ந்த நிறைய பேர் உங்களுடைய ரிவ்யூ வந்து பாக்குறாங்க. இப்ப கூட ரீசெண்டா ஒரு இன்டர்வியூல சித்ரா லட்சுமணன் அவருடைய சேனல்ல ஒரு ஷோ நடத்திருந்தாங்க. அங்க இருக்கிற ஜென்சன் திவாகர், விக்னேஷ், இன்னும் விவேக் பிரசன்னா இவங்கெல்லாம் வந்து அவங்கள வந்து சொல்லியிருந்தாங்க ரொம்ப ஹானஸ்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி. நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல அது சில பேர் பாராட்டம் நிறைய பேர். ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு நன்றி. விவேக் பிரசன்னா அண்ட் ஜென்சன் அவங்களுக்கு ரொம்ப நன்றி. நிறைய பேர் இண்டஸ்ட்ரியிலேருந்து டைரக்டர்ஸ் அண்ட் நிறைய பேர் ஹானஸ்டாக சொல்லுவாங்க. நம்ம ஆக்சுவலாக எது ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருக்குன்னா ஒரு சில பேர் பெர்ஃபார்மன்ஸ் சரியே இல்லை அப்படின்னு நம்ம திட்டிருக்கோம். ஒரு ஆக்டர் ஒருத்தர் பட்டிங் ஆக்டர் ஒருத்தர் அவர் அந்த படத்தில் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் நான் மென்ஷன் பண்ணவே இல்லை. ஓகே. ஆனால் அந்த படம் மொக்கையா இருந்துச்சு. அந்த படத்தை நான் வந்து கிழிச்சு தொங்க விட்டுருந்தேன். ஓகே. அந்த ஆக்டர் இருந்து எனக்கு ஃபோன் வருது. என்கிட்ட அவர் நம்பரே இல்லை. ட்ரூ காலரில் அவர் நேம் காட்டுது. சரி எடுத்து பேசுகிறேன். ஐயோ என்னது ஓகே நம்ம ஏதோ பேச போறாங்க போல இருக்குன்னு நினைச்சா அவர் வந்து ரொம்ப ஹானஸ்டா சொன்னீங்க. அந்த படத்துல இருந்தே எனக்கு தெரியும் அந்த படம் எப்படி எடுத்தாங்கன்னு தெரியும். இந்த படம் ஓடாதுன்னு தெரியும். இந்த படம் ரொம்ப கேர்லெஸ்ஸா எடுக்கப்பட்ட படம். ஆடியன்ஸை மதிக்காம எடுக்கப்படும். இந்த படத்தை இப்படித்தான் திட்டணும், திட்டுங்க அப்படின்னு சொல்லும் போது நமக்கு இருக்கிற ஒரு ஆதங்கம் கண்டிப்பா உள்ள இருக்கிறவங்களுக்கும் இருக்கும். சில பேருக்கு சில பேர் வேணா சொல்லுவாங்க இல்ல இது 1000 பேர் உழைக்கிற பேரோட உழைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. 1000 பேர் உழைச்சு நல்ல படம் எடுத்தா பரவாயில்ல. ஓகே. ஒரு மிஸ்லீடிங்கான படமோ இல்ல மோசமான படமோ எடுத்தா அது ஒருத்தரோட உழைப்பு தான் அந்த டிக்கெட் காசு. அதை பத்தி நம்ம பேசணும். ஆனா இந்த மாதிரி இண்டஸ்ட்ரியிலையும் நமக்கு ஒரு படம் பார்த்து நமக்கு ஒரு ஆதங்கம் வருது இல்லையா? அது இண்டஸ்ட்ரியில அந்த படத்துல ஒர்க் பண்ணவங்க நிறைய பேருக்கும் இருக்கும். அண்ட் சில பேர் ஃபோன் பண்ணி திட்டவும் செய்வாங்க. படத்துல இருந்தே வந்து திட்டும் போது திட்டுறதுனா என்னது, ஏன்னா இப்படி நீங்க பேசிட்டீங்க, நீங்க எப்படி நீங்க சொல்லிருக்கூடாது, நாங்க எப்படி கஷ்டப்பட்டு எடுத்தோம் தெரியுமா அப்படின்னு பேசினவங்க எல்லாம் இருக்காங்க. சரிங்க நீங்க கஷ்டப்பட்டு எடுத்துக்கலாம், பட் அது ஸ்கிரீன்ல தெரியல. எனக்கு தோணுதான் நான் சொல்லியிருக்கேன். நான் வந்து ரோஸ்ட்ங்கிறது எப்பயாவது தாங்க போடுவேன். இப்போ திரௌபதி 2 மாதிரி ஒரு படத்துக்கோ இல்ல ஏதோ ஒரு சில படத்தை நான் போடுவேன். லாஸ்டா தமிழ்ல நான் இந்த படத்தையும் லாஸ்ட் 6 monthsல பெருசா ரோஸ்ட் பண்ணல நினைக்கிறேன். ரோஸ்ட்ங்கிறது நான் எப்ப நான் பண்ணுவேன்னா, இப்ப எல்லைக்கு படம் வந்து எனக்கு ஒர்க் ஆகல. நிறைய பேர் கேட்டாங்க ஏன் நீங்க ரோஸ்ட் போடல அப்படின்னு நிறைய பேர் கேட்டாங்க. சில பேர் கருப்பு படத்துக்கு கேட்டாங்க ரோஸ்ட் போடலன்னு. ரோஸ்ட்ங்கிறது அதுக்கு ஒரு தகுதி இருக்கணும். ரோஸ்ட் பண்றதுக்கு ஒரு தகுதி இருக்கணும். ஒண்ணு அந்த படம் வந்து சோஷியலி அது மிஸ்லீடிங்கா இருக்கணும், சூரமொக்கையா இருக்கணும். மொக்க படத்தை நான் ரோஸ்ட் பண்ண மாட்டேன். ஆடியன்ஸை மழுமட்டைங்க அப்படின்னு நினைக்கிற மாதிரி படம், இதை எதை கொடுத்தாலும் திம்பாங்க அப்படின்னு நினைச்சு எடுக்கப்பட்ட படத்தான். மொக்கங்கிறது வேறங்க. மொக்கங்கிறது மிஸ் தான், ஹிட் அண்ட் மிஸ் தான். நான் ஒன்று ட்ரை பண்றேன். இந்த இடத்துல ஹீரோ ஸ்லோ மோஷன் நடந்து வரும்போது ஒரு அறுவடை எடுத்துட்டு வரும்போது பயங்கர மாசா இருக்கும்னு நினைச்சு எடுக்கிறேன். அது சொதப்பிடுச்சு. அது மொக்கையா இருக்குங்கிறதுக்காக அதை நம்ம ட்ரோல் பண்ண முடியாது, ரோஸ்ட் பண்ண முடியாது. ஆனா சில படம் உங்களுக்கு தெரியும், நீங்க காதல பூவை சொருவலாம், பூந்தொட்டியே கொண்டு போய் நீங்க காதை தனியா கழட்டி போய் பூந்தொட்டியில வைக்க முடியாது. அந்த மாதிரி சில படம் அதை நம்ம ரோஸ்ட் பண்ணணும். ஸோ நான் அப்படிதான் பண்ணேன். பட் அப்படி நம்ம டீசெண்டா நம்மளால வந்து நம்ம ஒப்பீனியனை வைக்கிற சில படத்துக்கு யாராவது சொல்லும் போது
அவங்க படத்தை பத்தி நான் தப்பா சொல்லல. ஓகே. தோணுனதா சொல்லியிருக்கேன். நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு வேணா எடுத்திருக்கலாம். ஆனா அது எனக்கு ஒர்க் ஆகல. அத தான் நான் சொல்லியிருந்தேன் ஓகே. அப்படின்னு சொல்லுவோம். ஆல்சோ நான் என்ன நம்புறேன்னா, எவ்வளவு மோசமான படத்துலயும் அட்லீஸ்ட் யாரோ ஒருத்தரோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும், மியூசிக் நல்லா இருக்கும், இல்ல ஒரு 4 நல்ல சீன் நல்லா இருக்கும். அந்த மாதிரி எதுவுமே இல்லாத படங்கள் தான் அப்படி இருக்குமே தவிர, எல்லா படத்துலயும் நம்ம ரிவ்யூல பாசிட்டிவ்ஸ் கண்டிப்பா சொல்லுவோம். ஏன்னா அது கண்டிப்பா பல பேரோட உழைப்பு தான். இப்போ அந்த படத்தோட டைரக்டரோ இல்ல வேற ஒருத்தர் வந்து அவரோட ஃபுல் பெஸ்ட் குடுக்காம இருந்திருக்கலாம். ஆனா அந்த படத்துல ஒர்க் பண்ண ஒரு ஸ்டண்ட் கொரியோகிராஃபரோ இல்ல சினிமாட்டோகிராஃபரோ அவரோட உயிரை குடுத்து உழைச்சிருப்பாங்க. அவங்களோட ஹார்ட் அண்ட் சோல போட்டிருப்பாங்க. ஸோ அந்த விஷயங்கள நம்ம பாராட்டலாம். அத நம்ம பாசிட்டிவ்ஸ் கண்டிப்பா. ஓகே. அது மட்டும் இல்லாம நெறைய ரிவ்யூவர்ஸ் வந்து நடிச்சுட்டு இருக்காங்க படங்கள்ல. நம்ம நிதிஷ் பிரசாந்தா இருக்கட்டும், கோடாங்கி வடிவேலன் அவங்களா இருக்கட்டும். இவங்கலாம் வந்து படத்துல வந்து நடிக்கிறாங்க. உங்களுக்கு அந்த மாரி அழைப்பு ஏதாச்சும் வந்துச்சா? இல்ல முன்னாடி வந்திருக்கு. ஒரு சேனல் ஆரம்பிச்ச புதுசுல வந்திருக்கு. பட் ஓகே. எனக்கு ஆன் ஸ்க்ரீன்ல வந்து என்ன சில பேர் கிண்டல் பண்றதே நான் பார்த்துருக்கேன். யூடியூப் மகேஷ் பாபு அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ ஓகே. நம்ம சில பேர் இப்படி சொல்லுவாங்க. அத பாசிட்டிவாவும் சொல்லுவாங்க. ஓகே. எப்படிங்க இவ்ளோ ரோஸ்ட் பண்ணி சிரிக்க வைக்கிறீங்க? நீங்க சிரிக்காம பண்றீங்கன்னா, நம்ம வந்து ஒரு ஆன் ஸ்க்ரீன்ல நம்ம வந்து பேசுறதுக்கு நம்ம எந்த ட்ரெய்னிங்கும் எடுத்துக்கல. இப்ப நான் உங்ககிட்ட பேசுற மாரி தான் வீடியோலயும் பேசுறேன். ஸோ ஆக்டிங்கிறது டோட்டலா வேற. நீங்க வந்து எமோட் பண்ணணும். நீங்க முன்னால இருக்கிறவங்களுக்கு நீங்க ஒரு சட்டுன்னு ரியாக்ட் பண்ணணும். ஓகே. ஸோ அது ரொம்ப பெரிய விஷயம்னு நெனைக்கிறேன். ஆக்டிங்க வந்து நீங்க ஒரு சில படங்கள வந்து ஆக்டர்ஸோ இல்ல பேக்ரவுண்ட்ல நடக்கிற சில விஷயங்கள் காப்பாத்திடுது இல்லையா? அதுன்னா ஒரு ஆக்டரோட பொறுப்பு எவ்வளவு பெருசுன்னு நமக்கு தெரியும். ஓகே. ஸோ ஆக்டிங்லாம் யாரும் கூப்பிட்டாலும் போற மாரி இல்ல. ஓகே. இல்ல இப்ப நான் நடிச்சே ஆகணுங்கிற மாரி எந்த ரோலும் இருக்க போறதில்ல. ஓகே. ஓகே. கோடாங்கி வடிவேலன் அவங்க பார்க்குறீங்களா? ஃபாலோ பண்றீங்களா? தொடங்கி விடுவேல் என்னோட ஃப்ரெண்ட் தான். ஸோ ஓகே. அவரு நான் யூடியூப் வரதுக்கு முன்னால இருந்தே அவர் எனக்கு தெரியும். ஓகே. பேசியிருக்கேன். நேர்ல மீட் ரீசென்ட்டா பண்ணுவோம். காட்டான் பண்ணியிருந்தாரு. கருப்புலயும் நடிச்சிருந்தாரு. ஆமாமா. ஓகே. இத ஷேர் பண்ணியிருந்தாரு. பண்ணிக்கிறீங்க. ஆல்சோ ஒரு அடுத்து இந்த வருஷம் வரப்போற ஒரு பெரிய படத்துல ஓகே. ரொம்ப பெரிய ஸ்டாரோட படத்துல ஓகே. படம் ஃபுல்லா ஆமா. வர்றாருங்கிற மாரி ஜெயிலர் 2 நீங்க சொல்லியிருந்தாரு. ஆமா, ரிவீல் ஆமா. பண்ணியிருந்தாரு அவரு. ஆமாமா. ஓகே. ஸோ அவருக்கு ஹாப்பி தான். ஹாப்பி ஓகே. ஃபார் இட். ஓகே. ரைட். நான் காட்டான் பார்க்கல. ஓகே. நான் மிஸ் பண்ணிட்டேன். ம். பட் ஸ்டில் இதுல நல்லா பண்ணியிருந்தாரு. ஓகே. நெறைய விஷயங்கள் பேசினோம். ரொம்பவே ஹானஸ்ட்டா உங்களுடைய பதில வந்து சொல்லியிருந்தீங்க. ஒரு சின்ன ஒரு கேம் செக்ஷன். இப்ப நான் ஒரு 10 படங்கள் பேர் சொல்லுவேன். உங்களுக்கு வந்து ஹானஸ்ட்டா தோணுனத ஒரு 1 லைன்ல சொல்லணும். இதோட நம்ம முடிச்சுக்கலாம். ஓகேவா? பராசக்தி. பராசக்தி வந்து பயங்கரமான ஒரு பொட்டன்ஷியல் இருந்த ஸ்கிரிப்ட ம். ரொம்ப மோசமா வேஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு தான் தோணுச்சு. ஏன்னா நீங்க அந்த படத்துக்கு அந்த வள்ளுவர் கோட்டம்ல ஒரு இது போட்டிருந்தாங்க இல்லையா? அந்த ம். பராசக்தி ஆமா. வேர்ல்டுன்னு ப்ரமோஷன். போட்டிருந்தாங்க. அதுக்கெல்லாம் கூட நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தது. ஆனா படத்துக்கு ஏன் அந்த ரெஸ்பான்ஸ் இல்ல அப்படின்னா, படம் சுமாரா தான் இருந்துச்சு. ஓகே. ரொம்ப சுமாரா இருந்துச்சு. ஓகே. இப்ப நீங்க ஒண்ணுமே இல்லாத விஷயத்த வச்சு துரந்தர் 2 வந்து ஒரு 2000 கோடி கிட்ட 1800 கோடி கிட்ட வசூல் பண்ணாங்க. இப்போ மோடி அவர்கள் டிமானிட்டைசேஷன் பண்ணதுக்கு இதுதான் காரணம்னு ஒரு ஃபேப்ரிகேட் பண்ணி அதவே அவங்களால பண்ண முடியுதுன்னா, ஓகே. இது தமிழ்நாட்டுல வந்து நீங்க அட்லீஸ்ட் ஒரு 30% பேர் வீட்ல அவங்களோட தாத்தாவோ இல்ல பாட்டன் யாரோ ஒருத்தர் வந்து கண்டிப்பா மொழி போராட்டத்துல இருந்திருப்பாங்க, இல்ல இறந்திருப்பாங்க. ஓகே. அது நீங்க சவுத்லயும் சரி கண்டிப்பா இருக்கும். ஓகே. மொழி போர்ல இருந்தவங்களோட கான்ட்ரிபியூஷன் இருக்கும். அது நமக்கு தெரியாம இருக்கலாம். ஓகே. ஓகே. நமக்கு அத பத்தி பெரியா தெரியாம இருக்கலாம். அப்பேற்பட்ட ஒரு விஷயத்த இன்னும் ரத்தமும் சதையுமா ரொம்ப கூஸ் பம்ப்ஸா பயங்கரமா குடுத்திருக்க முடியும். ஃப்ளாப் ஆனதுல ஆச்சரியம் இல்ல. அது ஓகே. கண்டிப்பா ஒன்லைனா ஏதாவது சொல்லலாமா? ஒன்லைனா பொட்டன்ஷியல் வேஸ்ட் பண்ணிட்டாங்க. இப்ப நீங்க எத்தனையோ படம் அந்த மாதிரி வேஸ்ட் ஆயிருக்கு. ஓகே. பயோபிக் வந்து வேஸ்ட் பண்ண படம். பயோபிக்ன்னு சொல்ல முடியாது. இத ரியல் லைஃப் இன்சிடென்ட்ட பண்ணி அத எப்படி இவ்வளவு மொக்கையா எடுக்க முடியும்? ஓகே. மொக்கன்னு சொல்ல முடியாது. அவ்வளவு மொக்கையான படமும் இல்ல. இவ்ளோ சுமாரா எடுக்க முடியுமாங்கிற மாரி இருந்தது. மத்தபடி அந்த படத்துல எல்லாமே மேக்கிங் எல்லாமே இருந்தது. டெக்னிக்கலா ஓகே. டெக்னிக்கலா ரொம்ப சவுண்டா தான் இருந்துச்சு. ஓகே. பெர்ஃபார்மன்ஸ் கூட நல்லா தான் இருந்துச்சு. ஓகே. ஸோ பொட்டன்ஷியல வேஸ்ட் பண்ணிட்டாங்க. தலைவர் தம்பி தலைமையில். தலைவர் தம்பி தலைமையில் ஒரு டீசென்ட்டான படம். எனக்கு ஒர்க் ஆச்சு. ஓகே. அந்த படம் வந்து பாசிட்டிவ் ரிவ்யூலாம் பார்த்து நிறைய பேர் போயிட்டு எனக்கு சிரிப்பே வரல அப்படின்னாங்க. அது காமெடி படம்னு நீங்க சொல்ல முடியாது. ஒரு மலையாள டைரக்டர் எடுத்திருந்தாரு. அவர் ஸ்டைல்ல ஒரு சட்டையரா பண்ணியிருந்தாரு. எனக்கு அது நல்லாவே ஒர்க் ஆச்சு. ஓகே. ரொம்ப சிம்பிளான மினிமலிஸ்டிக்கான நல்ல படமா இருந்துச்சு. ஓகே. வாவாத்தியார். வாத்தியார் பிளாட் அண்ட் ப்ரமைஸ் வைஸ் நல்ல ஐடியாவா இருந்தது. பட் ஒரு 2, 3 சீன் ஒரு நலன் குமாரசாமி ஸ்டைல்ல இருந்தது நல்லா இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு சில இடங்கள் நல்லா இருந்தது. ஒரு பார்ட் 1 நல்லா இருந்தது. மத்தபடி ரைட்டிங் வைஸே ரொம்ப ரொம்ப அண்டர்வெல்மிங்கா தான் இருந்துச்சு. அண்ட் செகண்ட் ஹாஃப்ல அவரு எம்ஜிஆர் அவர்கள மிமிக் பண்ற விஷயமும் பெருசா ஹோட்டல். எனக்கு இதாவல. ஓகே. வித் லவ். வித் லவ் அகைன் நிறைய பேருக்கு பிடிச்சிருந்தது. படமும் ஹிட் ஆச்சு. பட் எனக்கு ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி ஒரு படமா எடுத்த மாதிரி இருந்துச்சு. ஓகே. இந்த ட்ரெண்டுக்கு இது எடுத்தா ஓடும் அப்படின்ற மாதிரி. நீங்க நாட் அ மெமரபிள் ஃபிலிம். நீங்க ஒரு 5 வருஷம் கழிச்சு அந்த படத்த
ஞாபகம் வச்சிருக்க முடியுமான்னு தெரியல. ஓகே. தாய் கிழவி. தாய் கிழவி எனக்கு பர்சனலா ரொம்ப கனெக்ட் ஆச்சு. அண்ட் படமாவும் நல்லா இருந்தது. ஓகே. நெறைய பேர் இந்த படத்துக்கு ஒரு சொன்ன விமர்சனம் என்னன்னா, தியேட்டர்ல நல்லா இருந்துச்சு. ஓடிடில வந்து நெறைய பேர் அத அடிச்சாங்க அந்த படத்த. அத எப்படி பார்க்குறீங்க? எனக்கு அந்த படம் ஓடிடில அவ்வளோ அடி வாங்குன மாரி தெரியல. ஓகே. சில பேர் இந்த விஷயத்த சொன்னாங்க. வட்டிக்கு காசு விட்ட பொம்பளை எதுக்கு இவ்ளோ நீங்க நார்மலைஸ் பண்ணி அந்த இவ்ளோ நீங்க செலிப்ரேட் பண்றீங்க அப்டின்னாங்க. அப்புறம் அதுக்கே முத்துக்குமார் அவருடைய விஷயமும் அவர வந்து பார்க்கவே பாவமா தான் யார இருந்துச்சு. பார்க்க முத்துக்குமார் அவர பார்க்க பாவமா அவர பார்க்க பாவமாலாம் இல்ல எங்கேயும். அவர் வேலை வெட்டிக்கு போகாம ஒய்ஃப் அபியூஸ் பண்ணிட்டு தான் ஓகே. இருந்திருக்காரு. அதுக்கான ஸ்ட்ராங்கான சீன்ஸ் எதுவும் வைக்கல அப்படிங்கிற இல்ல மாதிரியான அது நீங்க எல்லாத்தையுமே ஸ்பூன் ஃபீட் பண்ணவும் முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் படத்துல டெலிட்டட் சீன் 2 இருந்துச்சு. ஓகே. 2லயுமே வந்து ராதிகா யாரு? அவங்க குடும்பத்த எப்படி காப்பாத்திருக்காங்க? கல்லு சுமந்திருக்காங்க. அவங்க வந்து ஒரு குழந்தைய கையில, ஒரு குழந்தைய இடுப்புல, ஒரு குழந்தைய வயித்துல வச்சுட்டு இருக்கும்போது கூட வந்து அவங்க பஸ்ஸுக்கு காசு இல்லாம கஷ்டப்படும்போது கூட ஒரு கடையில போய் 10 பாத்திரம் தேய்ச்சு தான் இது பண்ணாங்க. அந்த அளவுக்கு வைராக்கியமா இருந்தாங்க. ஸ்ட்ராங் வுமன் அந்த மாதிரி. அப்படி மாதிரிலாம் இருந்தது. அப்புறம் அந்த படத்தோட லென்த்துக்கு ஏத்த மாதிரி அது லென்த் அதிகமாயிடும். இல்லைன்னா அந்த டெம்போ எடிட்டிங் ரிதம் வந்து டிஸ்டர்ப் ஆகும். டியூரேஷனும் ஒரு காரணம் தூக்கி இருக்கலாம். ஆனா எல்லாத்தையுமே ஸ்பூன் ஃபீட் பண்ண முடியாது. ஓகே. எனக்கு இந்த வருஷத்துல இதுவரைக்கும் அந்த படங்கள்ல பெஸ்ட் ஃபிலிம் அதுதான். ஓகே. ஏன்னா இந்த வருஷம் பெருசா அந்த அளவுக்கு நல்ல படங்களும் வரல. ஓகே. யூத் வந்து ஜென்சி கிட்ஸை டார்கெட் பண்ண ஒரு குட்டி ஸ்கேம் தான் சொல்லணும். ஓகே. நீங்க ஒரு அதே ஸ்டைல்ல படம் பெட்டரா கூட பண்ணிருக்கலாம். பாட்டை மட்டுமே வச்சு ஒரு குட்டி ஸ்கேம் பண்ணிட்டாங்கன்னு தான் சொல்லணும். பட் ஸ்டில் இந்த அவங்க யாரை டார்கெட் பண்ணாங்களோ அந்த ஆடியன்ஸ் புடிச்சிட்டாங்க. ஆமா. ஓகே. லீடர் சர்ப்ரைசிங்லி இவரு லெஜெண்ட் சரவணன் வந்து முந்தைய படத்தோட கம்பேர் பண்ணும்போது அவர் வந்து போன படத்துல நிஜமாவே கொஞ்சம் இன்டாலரபிளா இருந்தாரு. இந்த படத்துல அப்படி இல்ல. அவர் ஒரு ஆக்டரா ஒரு ஆக்டர்னு சொல்றத விட ஒரு புரோட்டாகனிஸ்டா ஒரு ஹீரோவை அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி இருந்தது. அதுவே அந்த படத்தோட வெற்றின்னு சொல்லலாம். பட் செகண்ட் ஹாஃப் ரொம்ப அதுவும் இப்போ இந்த ஆக்ஷன் ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி இவ்வளோ ட்விஸ்ட் வைக்கிறேன் பாரு, அவர் ஹீரோக்கு ஒரு ஃபிளாஷ்பேக் வைக்கிறேன் பாரு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஒரு ஆவரேஜான ஃபில்மா இருந்தது. கரை எனக்கு நான் இந்த வருஷத்துல நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ண படமா இருந்தது. அந்த எக்ஸ்பெக்டேஷன் ஃபுல்ஃபில் பண்ணல. பட் அந்த படம் ஃபிளாப் ஆனது எனக்கு ஒரு சர்ப்ரைஸா தான் இருந்தது. ஏன்னா அந்த படம் லாஸ்ட் 30 மினிட்ஸ் தான் கொஞ்சம் கிளிஷேடா இருந்தது. மற்றபடி அந்த லாஸ்ட் 30 மினிட்ஸ் முன்னால வரைக்கும் படம் எங்கேஜிங்கா தான் போச்சு. எனக்கு எங்கேஜிங்கா தான் போச்சு. ஸோ அந்த எக்ஸ்பெக்டேஷனை மீட் பண்ணல. பட் ஒரு டீசன்ட் ஃபிலிம் அப்படின்னு சொல்லலாம். கருப்பு அதுவும் நம்ம நிறைய பேசிட்டோம் இல்லையா. கருப்பு வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஒர்க் ஆச்சு. செகண்ட் ஹாஃப் ஜிபி மாதிரி ரீல்ஸ் டைப் ஃபில்மா தான் இருந்தது. ஓகே. தேங்க்யூ. நிறைய விஷயம் பேசுனீங்க. நிறைய ஹானஸ்டா சொன்னீங்க. அதையே வந்து ரொம்ப பெரிய விஷயம். நிறைய கொஸ்டின் நீங்க ஸ்கிப் பண்ணாம ஆன்சர் பண்ணீங்க. தேங்க்யூ.